ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு ஸ்டேஷ்னரி வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் கடைக்கு போய் ஸ்டேஷ்னரி வாங்க போயிருந்தோம். அப்படியே எனக்கும் பென்னு தேவைப்பட்டது கடைக்காக. அந்த பென்னும் அப்புறம் ஒரு டேப்பும் வாங்கிட்டு வந்துட்டோம். நானும் ரொம்ப நாளாக அந்த பால்கனி எல்லாமே எடுத்துகிட்டு பாட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும்னு பார்ப்பேன். ஆனால் டைம் கிடைக்கிறது இல்லை. சரி, இன்றைக்கி அந்த வேலை தான் எடுத்தேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே கழுவி வச்சாச்சு. ஒரு ஈவினிங் போல் பசங்களுக்கு சிப்ஸ் தான் பொரிச்சு கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கு. ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இட்லி பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி பொடி இருந்தால் போதும், பசங்களுக்கும் ஃபேவரட், எனக்கும் வீட்டில் ஈஸியாக இருக்கும். இட்லி அவிச்சிட்டு இந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் எப்படி இட்லி பொடி பண்ணுவேன்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கிளாஸ் உளுந்துன்னா அதில் 3/4 கிளாஸ் கடலைப்பருப்பு, ஒரு 10 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துப்பேன். கூடவே கொஞ்சமாக கடலை, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணோம்னா இட்லி பொடி ரெடி.